பொருட்கள் கிளியரா தெரியலனா எதை துடைக்கிறீங்க சொல்லுங்க? கண்ணை துடைக்கிறீங்க. கார்ல போகும்போது எய்தாப்புல இருக்கிற மரம்லாம் மங்களா தெரிஞ்சா வேகமா இறங்கி போய் மரத்தை துடைக்க கூடாது. எதை துடைக்கணும்? கண்ணாடியை துடைக்கணும். அப்ப வியாதியோடு ஒருவன் இருக்கும்போது என் மனம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு ஜெபிக்க சொல்லுது, ஆண்டவரே அவனை சுகமாக்குங்கன்னு. ஆனா உண்மை என்னவென்றால், அவர் தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம். ஆனா இப்ப தெரிகிறது வேற மாதிரி தெரியுது. அப்ப எதைத்தான் துடைக்கணும்? கையா தட்டுங்க. தொடச்சு திரும்ப பாரு. திரும்ப வியாதி இருக்கிற மாதிரி திரும்ப தொட. கண்ணை தொடச்சுக்கோ. டைட்டில் ஆஃப் த மெசேஜ் என்ன? கண்ணை தொடச்சுக்கோ, பொருளை துடைக்காத. ஒரு வசனத்தை வாசித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச இருக்கிற தலைப்பு மனதை புதிதாக்குங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மனதை புதிதாக்குங்கள். திரும்ப சொல்லுங்க, மனதை புதிதாக்குங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ என்கிற ஏற்கனவே அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆவியானவர் நீங்கள் கேட்காத பல விஷயங்கள் இன்றைக்கு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என் அன்புக்குரியவர்களே, பைபிள் இங்கே ஒரு தெளிவாக உங்களுக்கு சொல்லுது. 2 வேறுபட்ட கூட்டத்தை இங்கே பைபிள் என்ன செய்யுது சொல்லுது. ஒன்று யாரு? நீங்கள். இன்னொன்று இந்த பிரபஞ்சம். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சம். அப்போ ரெண்டுமே வேற வேற. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் வேற, நான் வேற. அப்படி ஒரு கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நான் வேற, இந்த பிரபஞ்சம் வேற. அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த பிரபஞ்சத்திற்குரியவன் அல்ல. நீ வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற பல காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நடக்கும் என்றால் நீ வேறு, இந்த பிரபஞ்சம் வேறுன்னு பைபிள் சொல்லியிருக்காது. இந்த பிரபஞ்சத்திற்குரியவர்களாகிய நீங்கள் அப்படி வந்திருக்கும். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, நீங்கள் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு. அதனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிறது போலவே உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு நீங்கள் அனுமதித்து அதற்கு ஒத்த வேஷம் இந்த பூமியிலே தரிக்காமல். ஒத்த வேஷம்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கை பேசக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் பேண்ட் ஷர்ட்டே போடக்கூடாது. ஏன்னா அவங்க பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் சேலை கட்டக்கூடாது, அவங்களும் சேலை கட்டுறாங்க. நீங்கள் எல்லாம் வேறு ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணோம்னா காட்டுவாசியல் மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டுருவோம். அப்பவும் காட்டுவாசியில் 4 பேர் இறங்கி வந்துடுவாங்க, என்ன எங்கே ட்ரெஸ்ஸை போட்டுருவீங்கன்னு. அப்போ ஒத்த வேஷம்னு ஒன்று நீங்கள் என்ன வந்துடக்கூடாது. இது கிடையாது. ஒத்த வேஷம் என்பது அவர்களுடைய லைஃப் பேட்டர்ன், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கிரியைகள். அதே போல் உன் வாழ்க்கையிலும் நடப்பதற்கு நீ அனுமதித்தால் நீ ஒத்த வேஷம் தரிக்கிறாய். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை நீ புதுசாக சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, 2 வேறுபட்ட கூட்டம். நீங்கள் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு. ஆகவே நீங்கள் என்று பைபிள் உங்களை தனியாக சொல்லுது. இதைத்தான் இயேசு சொன்னார், யோவான் 17:16. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் வேறு, இந்த உலகம் வேறு என்று பவுல் இங்கே சொல்றாரு. இயேசு சொல்லுகிறார் யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமென். உன்னை புரிஞ்சுக்காங்க. எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்க வேண்டிய அவசியம். ஏனென்றால் நான் இந்த உலகத்தானே அல்ல சார். இது வந்தா இது நடக்கும். உலகத்திற்குரியது.
அதான் ஒருத்தர் போய் ஜோம் பண்ணுவேன் சொன்னேன், மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நானும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறேன். தேவ கிருபையினால் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண உதவி செஞ்சுருக்கிறார். அப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி நம்ம சூப்பர் நேச்சுரல் எதிர்பார்க்குறோம், அதனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே நீங்கள் சொல்கிறது. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்குறோம், அதனால் பைபாஸ் ரோட்டில் டிராஃபிக் ஜாமாக இருக்குன்ற பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கையை தட்ட வருகிறவருக்கு. ஆமென். ஃப்ளைட்டில் போகிறவனுக்கு பைபாஸ் ரோட்டு டிராஃபிக் ஜாமை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனோடு இணைந்து ஜெபிக்கிறவனுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து கவலை இல்லை. கையை தட்டுங்க சார் ஒரு தடவை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சார். ஆமென். நாம் இந்த உலகத்தார் அல்ல. So don't connect yourself with this world, this secular world. உங்க மனசு இதை ஏத்துக்குது பாருங்க, அப்பதான் புதுசாகுது, அப்பதான் புதுசாகுது. அதுக்கு பேர் தான் renewing your mind. நான் உலகத்தான் அல்ல. அதுபோல சீசர்களை பார்த்து சொல்றாரு, அவர்களும் உலகத்தார் அல்ல. நீங்க சொல்லுங்க, சீசர்கள் உலகத்தார் அல்ல, அதுபோல நாங்கள் உலகத்தார் அல்ல. ஆமென். யோவான் 16:20 வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிலாம் சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரூத் பேசுறாருன்னு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாருன்னா லிசன் அப்படின்னு அர்த்தம். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன், நம்ப முடியாத ஒன்று சொல்ல போறேன்னு அர்த்தம். ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு அப்படின்னாருன்னா இப்ப நம்ப முடியாத ஒன்று சொல்ல போறேன்னு அர்த்தம். சத்தியமா சொல்றேன்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் நம்ப முடியாத ஒன்று பண்ண சொல்ல போறேன். மெய்யாக மெய்ய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், சந்தோஷப்படும். என் கேள்வி என்னன்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கெல்லாம் எதிராக தான் இந்த உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ அழுகிறப்ப இந்த உலகம் சிரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் எங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம்னு அர்த்தம். ஆமென். இந்த உலகம் வியாதியை பார்த்து அழுகுதுன்னா நம்ம வியாதியை பார்த்து சிரிப்போம்னு அர்த்தம். இந்த உலகம் மரணத்தை பார்த்து அழுகுதா நம்ம மரணத்தை பார்த்து சிரிப்போம்னு அர்த்தம். இந்த உலகம் வறுமை பார்த்து பயந்தா நம்ம வறுமையை பார்த்து சிரிப்போம்னு அர்த்தம். எங்கெல்லாம் சீசர்கள் அழுதார்களோ அங்க உலகம் சிரித்தது என்றால், இந்த உலகம் எங்கெல்லாம் அழுகிறதோ அங்கெல்லாம் நாம் சிரிக்கும்படிக்கு நம்ம தேவன் படைத்திருக்கிறார். That is what God's design. ஆப்போசிட் சொல்ற, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். சோ அடுத்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்புக்குரியவர்களே, யோவான் 16:33 வாசிப்போம். உலகத்தையும் நம்மளையும் பிரிச்சே தான் பேசுறாரு. இங்க பாருங்க, ஹலோ, விடிய விடிய இங்க உட்காந்து ஜெபத்தை கேட்டுட்டு, இங்க பாருங்க நல்லா இங்க எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு திரும்ப ருக்குமணியையும் வேற கோபால்சாமி, ராமசாமி இவங்களுக்கு நடக்கிறதை நம்மளையும் கம்பேர் பண்ணவே கூடாது சார். கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி யோசிச்சிருந்தா 90 வயசுல சாரால் ஒரு குழந்தை பெற்றிருக்க முடியாது. 90 வயசுல சாரால் குழந்தை பெற்றிருக்கா சார்? இதை எந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணும் சொல்லுங்க? 90 வயதிலே சாரால் குழந்தை பெற்றால், ஹூஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ்? 2 ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இந்த உலகம், இன்னொன்று தேவன். ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு. ரெண்டையும் நீ மிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ யோவான் 16:33 இயேசு சொல்கிறார், வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. உபத்திரவம்னா என்னென்ன சொல்லுங்க? வியாதி, அடுத்து வறுமை, இயற்கை அழிவு, மரணம், இது எல்லாமே என்னது? உபத்திரவம். உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அந்த உலகத்தின் அதிபதி என்ன இந்த உலகத்துக்கு தரானோ அது அந்த உலகத்தில் இருக்கும். உங்களுக்கு உபத்திரவம் சொன்னாரா, உலகத்தில் உபத்திரவம்னாரா? நிறைய பாஸ்டே இதை பற்றி பிரசங்கம் பண்ணுறாங்க. உலகத்தில் உபத்திரம் இருக்க தான் சார் செய்யும். ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நீங்கள் உலகத்தார்
அதை நீ படிக்கலையான்னு நான் கேட்குறேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நானும் அந்த உபத்திரவத்தை சகித்தேன் அப்படின்னாரா? நானோ உலகத்தை, கை தட்டுங்க. நீங்க சகிக்கணுமா ஜெயிக்கணுமா சொல்லுங்க? நீங்க சகிக்கணுமா ஜெயிக்கணுமா? ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நான் கேட்கிறேன், பற்றாக்குறை இந்த உலகத்தில் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பற்றாக்குறையை அங்கீகரிக்கணுமா? பற்றாக்குறையை ஜெயிச்சு செழிப்பை கொண்டு வரணுமா? பற்றாக்குறையை ஜெயிப்பதென்றால் என்ன? செழிப்பை கொண்டு வருவது. வியாதியை ஜெயிப்பதென்றால் ஆரோக்கியமாய் வாழ்வது. இயற்கை அழிவு இந்த உலகத்தில் இருக்கு. இயேசுக்கு எதிராக வந்துச்சா வரலையா சொல்லுங்க? வந்துச்சா வரலையா? வந்துச்சு. எத்தனை தடவை வந்துச்சு? அவர் எப்பெல்லாம் படகுக்கு போனாரோ, படகுல போகும்போது அவருக்கு எதிராக த ரோரிங் வேவ்ஸ் பயங்கரமாக எந்திரிச்சு நின்றுச்சு. உடனே அவர், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறோம்? சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இல்லை, சுனாமி கடவுள் தான் அனுப்புனார்ன்றியே, அப்போ அங்கே வந்த சுனாமியும் கடவுள் தான் அனுப்பியிருக்கணும். பிதாவையும் கரத்தில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்ற வசனத்தை எங்கே சொல்லியிருக்கணும்? அவர் சொன்னார், ஏய் தம்பி, நீ அங்கேருந்து வரலப்பா. ஆமாம், ஏனென்றால் தேவன் அதை தருகிறவர் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். தேவனோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமாணப்படும் வந்தார். ஆகவே இதை நான் அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லி எதிர்த்து நின்று ஜெயித்தார். என்ன சொல்றாரு? நான் எதையுமே அங்கீகரிக்கலடா, இந்த உலகத்தோட பேட்டனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திக்கல, நான் அதை எல்லாத்தையும் நான் மாத்தினேன், நீயும் மாத்து. அக்செப்ட் பண்ணாத. ஏன்னா இந்த உலகத்துக்குரியவன் நீ அல்ல. இந்த உலகம் கொடுக்குற பேட்டர்ன், இந்த உலகம் கொடுக்குற டிசைன், இந்த உலகம் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த உலகம் சொல்கிற இந்த எதிர்மறையான காரியங்கள், இவைகள் எல்லாம் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அதை மனசில் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு மனதிலே, உங்கள் மனதிலே ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது என்னவென்றால், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்பதுதான். இந்த ஒரே ஒரு விஷயம் உங்கள் மனதில் இருந்தது என்றால், உங்கள் வாழ்க்கையே வேற ஒரு டிசைனில் என்ன செய்யும்? மாறும். இப்போ நம்மளே அறியாமல் இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அது நம்ம மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னைக்கு ஒட்டு இல்லை உறவு இல்லை என்கிற இடத்துல அதை அறுத்தெறிகிறீர்களோ, அப்பொழுது தேவனுடைய வல்லமை முழுமையாக உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்ய அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த உலகத்தில் உரியவன் நான் அல்ல. அதை எப்பவுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. யோவான் 14:22 சீஷன் ஒருவன் இயேசுவை பார்த்து பேசுகிறான். வாசிப்போம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். பாத்தீங்களா? நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் வேற, நாங்கள் வேற. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சீஷர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. என்னன்னா, உலகம் வேற, நாங்கள் வேற. நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்னா, தன்னை குறித்து அவனுக்கு ஒரு தெளிவான பிக்சர் இருந்துச்சு. நீங்க அந்த மனநிலையிலே எப்பவுமே இருங்க. we are the citizen of heaven. நாம் பரலோகத்தின் குடிமக்கள். நம்ம வேற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். வேற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற அதிபதி நம்மளை தாட்டியம் பண்ண முடியாது. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஸோ சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தெளிவான பிக்சரை தேவன் கொடுத்திருந்தார். என்னன்னா, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதுதான். ஸோ நீங்கள் உலகத்துக்குரியவர் அல்ல என்றால் நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய மனது இதெல்லாம் கேட்குறப்ப என்ன ஆகும்னா புதுசாகும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஸோ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ரோமர் 12:2 தொடர்ந்து போவோம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம். பாத்தீங்களா? தேவனுடைய சித்தம் அப்படின்னு ஒண்ணு என்ன நினைச்சிடக்கூடாது. அடி வாங்குறது, மிதி வாங்குறது, வறுமையில் இருக்கிறது, வியாதியில் இருக்கிறது, இது எல்லாமே தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்றக்காக அந்த சித்தத்துக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் போடுறாரு. என்னது? தேவனுடைய நன்மையும் பிரியமும். அப்ப சித்தம்னாலே என்னதான்? நல்லது சார். தேவனுடைய சித்தம்னாலே உங்க வாழ்க்கையில நன்மையானது அப்படின்னா தான் தேவனுடைய சித்தமே. தீமையானது எதுவுமே தேவனுடைய சித்தமே கிடையாது. ஏதாச்சும் தீமையை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு தேவன் கொடுத்தாரு அப்படின்னா நீ ஏத்துக்கவே கூடாது. ஏனென்றால் நன்மையும் நன்மையான சித்தம், நன்மையும் பிரியம் பரிபூர்ணம்னா மூணுக்குமே இந்த சித்தம் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு வார்த்தைக்கு 3 அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்குறான்னு அர்த்தம். நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், அடுத்து பரிபூர்ணமான சித்தம். அந்த நன்மையான அந்த சித்தத்தை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்னவாகுங்கள்? மறுரூபமாகுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவன் நம்மை என்னவாகணும்னு விரும்புகிறார்? சொல்லுங்க. மறுரூபம் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். மறுரூபம் என்றால் என்ன அதை பேசிட்டு மனம் புதிதாகுதல் என்றால் என்ன அப்படின்னு நான் வரேன். சரியா? மறுரூபம் ஆவது தேவனுடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? மறுரூபமாக வேண்டும் என்று. அதனால தான் பைபிள் சொல்லுது மறுரூபமாகுங்கள். மறுரூபம் என்றால் என்ன? மரித்த பிறகு உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற மாற்றங்களை உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் சாகாமலே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதற்கு பெயர்தான் மறுரூபம். ஆமென். மறுபடியும் சொல்கிறேன். மரித்த பிறகு உங்கள் சரீரத்தில் ஏற்பட போகிற மாற்றங்களை, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிற மாற்றங்களை உயிரோடு இருக்கும் போதே நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் மறுரூபமாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ இந்த மறுரூபம் என்றால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பூமியிலே மறுரூபமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா அல்லேலியா சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வழக்கம் போல ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென், ஆமென். ஸோ மறுரூபம்னா என்ன சொல்லுங்க ஒரு தடவை. குறுகிய விடையளி சொல்லுங்க. சொல்லுங்க. மறுரூபம் என்றால் என்ன? மரித்த பிறகு உங்கள் சரீரத்திலே, அடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற மாற்றங்களை நீங்கள் மரிப்பதற்கு முன்பாகவே சாகாமலே உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதற்கு பெயர் தான் நீங்கள் மறுரூபமாகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். செத்த பிறகு பெந்தேகோஸ்தே சொன்னதை கர்த்தர் சொல்றாரு. சாகருக்கு முன்னாடி செத்த பிறகு எதுவோ அது சாகருக்கு முன்னாடி. ஆமென். செத்த பிறகு எதுவோ அது சாவதற்கு முன்பாகவே. ஆமென். எல்லாம் பரலோகத்தை பற்றி தான் கவலைப்படுறாங்க. ஆனால் தேவனும் பூமியை பற்றி கவலைப்படுகிறார். ஸோ முதலாவது மறுரூபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த பூமியில் நான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 15:51 வாசிப்போம். மறுரூபத்தை பற்றி பவுல் இங்கே எழுதுகிறார். வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. சார் எல்லாருமே இதை பேச மாட்டேன்றாங்களே. ஏன் சார்? எல்லாருமே பேசினா அதுக்கு பேர் ரகசியமே கிடையாது சார். சார் நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் பவுல் காலத்தில் ரொம்ப ரகசியமாக இருந்துச்சு. ரகசியம்னா என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். எல்லாரும் வேற போக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் புதுசாக ஒன்று பேசிக்கிற ரகசியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று புதுசாக பேசினார். அப்போ அதுக்கு பேர் என்ன? ரகசியம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது
அப்படின்னா இன்னையிலேருந்து எவனுக்குமே நைட்டு தூக்கம் வராது, அப்படி அர்த்தம் சொல்லுங்க. நீ அப்படி அர்த்தம்னா அப்படி எடுத்துக்கோ. நித்திரை அடைவதில்லைன்னா என்ன? நம்ம எல்லாரும் சாக போகிறது கிடையாதுறான்னா. ஆமென். இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் சாக மாட்டோம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு, எல்லாரும் சாக மாட்டோம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. புரிஞ்சவங்க மட்டும் அல்ல சொல்லு, உண்மைக்கே புரிஞ்சவங்க. சரி, முன்னாடி வந்து விளக்கம் சொல்லுங்க வாங்க. எல்லாரும் சாக மாட்டோம் அப்படின்னா நம்ம யாருமே சாக மாட்டோம்னு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் சாக மாட்டோம் அப்படின்னா சாகலாம், ஆனால் எல்லாரும் சாக மாட்டோம், நீ விசுவாசிகளெல்லாம் சாகாமல் இருக்கலாம் அப்படி அர்த்தம் இருக்கு. நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சாக மாட்டோம், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாரும் சாக மாட்டோம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ நினைச்சா நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. சீக்கிரம் வாசிப்போம். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். செத்த பிறகு வரதா, சாகருக்கு முன்னாடி நடந்துச்சா? நித்திரை அடைவதில்லை, மறுரூபமாக்கப்படுவோம். அவ்வளவுதான் மேட்ரு. எல்லாம் சொல்லுங்க, நித்திரை அடைவதில்லை, மறுரூபமாக்கப்படுவோம். ஆமா, சாக மாட்டோம், மறுரூபமாயிரும். கைத்தட்டுக்கு வருதவருக்கு. இந்த எக்காலம்னா என்ன அப்படின்ற பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கிறோம். எக்காலம்னா நீங்கள் போய் இஸ்ரேல் தேசத்தில் போய் ஒரு பெரிய இதை வாங்கிட்டு வர, அதுவும் எக்காலம் தான். ஆனால் பைபிள் சொல்கிற எக்காலம் என்னென்னு, எவ்ரி ரெவலேஷன் இஸ் அ சீல்ன்றாங்க. ஒரு சீலை உடைச்சா ஒரு புது ரெவலேஷனை உடைக்கிறாருன்னு அர்த்தமா. நீங்கள் சீலை உடைக்கிறாருன்னொன்னே பரலோகத்துலேருந்து எவனாச்சும் ஒரு தூதன் வந்து டப்புன்னு சோடாப்பட்ட சட் அப்போ நான் உடச்சுன்னு கையில் தரான்னு நினைக்காங்க. பிரேக்கிங் த சீல் மீன்ஸ் ரிலீசிங் நியூ ரெவலேஷன். ஸோ ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். ஒரு ரெவலேஷன் உங்களை மறுரூபமாக்கணும். இப்போ மறுரூபமாக்கப்படுறது என்னன்னு பேசுகிறோம். பவுல் சொல்கிற வச்சு பார்க்கும்போது சாகருக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு பேர் தான் மறுரூபம். இருக்கீங்களா? ஆமாம், வாசிமா. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அது வேற. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. மரித்தோர் வந்து எழுந்தா, அதுக்கு பேர் மரித்தோர் எழுந்திருப்பது. அதே ப்ராசஸ் இப்ப நமக்குள்ள நடந்துருச்சுன்னா மறுரூபமாக்கப்படுறது. கை தருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்த கண்களை திறந்து விதையாய் வசனத்தை விழ வைத்து விருட்சமா எழும்ப வைப்பாராக. ஆமென். அப்ப மறுரூபமாக்கப்படுறதுலாம் என்ன? 53 வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்துக் கொள்வதே மறுரூபம். கரங்களை தட்டி ஆமென். வியாதியுள்ள உலகத்திலே இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென். இயேசு உலகத்தை ஜெயித்தார். நாமும் ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஜெயத்தை கொண்டாடுவதன் மூலமாக, என் அன்புக்குரியவர்களே, அழிவுக்கேதுவான உங்கள் சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ள வேண்டும். சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாகாமையும் தரித்துக் கொள்வது, அதற்கு பெயர் தான் மறுரூபம். இந்த மறுரூபம் எப்படி வருது? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே இந்த மறுரூபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று ஆமென் எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கை தட்டுங்க ஒரு தடவை. பிரைஸ் காட். ஓகே, இன்னும் நீ வாசிமா. மார்க் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6 நாளைக்கு பின்பு மறுரூபம் என்றால் என்ன என்பதை நம்ம பவுல் சொன்னதை பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து 6 நாளைக்கு பின்பாக என்ன செய்தார்? இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இங்க இயேசு மறுரூபம் என்ன நடந்துச்சு? 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மறுரூபம் என்றால் என்ன? To be connected with the
இன்விசிபிள் வேர்ல்டு, கண்ணுக்கு தெரியாத உலகத்தோடு இணைக்கப்படுவது, அதுவே மறுரூபமாய் இருக்கிறது. இங்க என்ன நடந்துச்சுன்னா, செத்தவங்க எலியா, மோசே, இவங்க எல்லாம் தேவன் வந்து பார்த்து அந்த உலகத்தோட கனெக்ட் ஆயிட்டாரு. நீங்க மறுரூபமாக்கப்பட்டுட்டீங்கன்னா பரலோகம் என்பது உங்களுக்கு தூரமானதா இருக்காது. பரலோகம் என்பது நீங்கள் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவன் வந்து எலியாவையும் மோசையும் பார்த்தப்ப அப்படியே கால் இல்லாமல் வந்து விக்ரமாதித்தன் கதையில் வர வேதாளம் மாதிரி என்ன செய்யலை இல்லை. அந்த பேய் எல்லா படத்துலையும் ஒரே வேலையை தான் பார்க்குது. அந்த ஜன்னல் கதவை தட தட தடன்னு அடிக்குது, புளு சட்டை சொன்ன மாதிரி. அந்த கதவை கொஞ்சம் அப்படி அப்படி தட்டுது, இங்கிட்டு நின்று திரும்பிக்கிட்டு போய் இங்கிட்டு அப்படின்னு கிராஸ் ஆகுது. இதே தான் 20 வருஷமாக எல்லா படத்துலையும் பேய் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பேய் படத்துக்கு போல அந்த நாளை தான் இருக்கு. இதில் இருட்டான ஒரு பாதை இருக்கு, அதில் ஹீரோயின் அந்த இருட்டை தேடியே தான் ஓடுவா. ஸோ இப்படி ஒரு தமிழ் படத்தில் காட்டுற பேய் மாதிரி அவங்க கால் இல்லாமல் அல்ல, ஒரு கூடாரத்தை போடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ரியலாக இருந்தார்கள். அங்கே ஒரு ரியாலிட்டி அவன் பார்க்குறான், அந்த உடம்பை அவன் பார்க்குறான், தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு. இயேசு மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அவர் சரீரத்தை தொட முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் இந்த பாடியிலேருந்து நீங்கள் அனுபவிக்கிறது. ஆமாம், வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பால் கடன் தயிர் கடன்லேயே என்ன செஞ்சிடக்கூடாது, ஓட்டிடக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனதை புதிதாக்குவாராக.